அல்ல போனா பாட்டா போடுறா. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வர்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான காலேஜ் விளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, எங்கள் காலேஜில் இன்றைக்கி குக்கிங் காம்படிஷன். அந்த குக்கிங் காம்படிஷனில் 1 kg வந்து சிக்கன் பிரியாணி வந்து குக் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் அதில் வந்து ஏதோ இதை பதிவிட போகிறாங்களாம். அதாவது ஒரே டைமில் 1000 அடுப்பு பற்ற வச்சு 3000 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் நானுமே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு டீம் வந்து 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி குக் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த விளாகை நான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து வேர்ல்டு ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பிரியாணி சமைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு பஸ் ஏற அண்ணாவோட வந்தாச்சு. காய்ஸ், எங்கள் அண்ணாக்கு என் மாதிரி எவ்வளோ பாசம் பாருங்கள். நான் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேக்கை தூக்கினதை என்னை பஸ் ஏற்ற போகிறான். இப்போது வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். தோ இவ தான் என்னோட பார்ட்னர். இதோ இருக்கால, அவள் தான் என்னோட பார்ட்னர். இது வந்து அவள் எடுத்துகிட்டு வந்தா. அவள் வெஜ்ஜிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டா. நான் வந்து பாத்திரம், அரிசி, எண்ணெய் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா, காம்படிஷன் நடக்க போகுது பார்த்தீங்களா, அது வந்து கிரவுண்டில் நடக்க போகுது. நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். பாய். கிரவுண்ட் இங்கே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. எனக்கும் கை வலிச்சிச்சு. எந்தனா பரவாயில்ல, வெயிட்டு கம்மி. இன்னொருத்தி அங்கே தூக்கிட்டு வரால, அவளது செம்ம வெயிட்டு. நான் அவள் தான் சொல்லிட்டேன், நான் உனக்காக நான் தூக்கின்னு வரேன்னு சொல்லிட்டு வெயிட்டாக இருக்கிறது அவள் தான் தூக்கின்னு வரா. நான் வெயிட்டு கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கினேன் வழக்கம் போல். அந்த சைடில் இருக்கவ என்னோட பார்ட்னர். இவன் வந்து வேற டீம். உங்கடி உன்னோட பார்ட்னர் காணோம்? என்னோட பார்ட்னர் வந்து எங்கேயோ போயிட்டாங்களான்னு தனியாக நடந்து போயின்னு இருக்கா. ஆனால் நான் என் பார்ட்னர் கூட தான் இருக்கேன். எப்பவுமே இவ கூட தான் இருக்கேன். சரி காய்ஸ், நாங்கள் கிரவுண்டு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், நாங்கள் இப்போ கிரவுண்டு கிட்ட வந்தாச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8:30 தான் நீங்கள் உள்ளே வரணும், அதுக்கு முன்னாடி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும். ஸ்டோன் பெஞ்சு கிட்ட தான் சட்டி புட்டி சாமா எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணி. இவங்க வந்து ஆப்போசிட் டீம். வெக்கமா புள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா. இவங்க வந்து எனக்கு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன? ஆமா, சரி, இக்னோர் நெகட்டிவிட்டி காய்ஸ். ஓகே, நம்ம வந்து 8:30 போகலாம். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. இவங்க எல்லாருமே இந்த கேட் ஓப்பன் பண்ணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் திறக்கிற மாதிரி தெரியல. கையில் வர வெயிட்டாக இருக்குது. எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு வெயிட் பண்ணி நிற்கிறோம். சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரில. ரீசன் தெரியாமலே நின்றுட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இவங்க எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகி போட்டிக்கு போறோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? A few minutes later. गाइस, நாங்க வந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு. அங்க பாருங்க, அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். நாங்க வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண போறோம் பிரியாணி சமைச்சு. சோ வாங்க உள்ள போய்க்கலாம். சமைக்கிறதே ஒரு ரெக்கார்ட் தான். ஆமா, இந்த இவ்வளவு கூட வச்சு சமைக்கிறது அது பெரிய ரெக்கார்ட் தான். சரி நம்ம உள்ள போலாம். இது பாருங்க, சுத்தி காட்டுற கிரவுண்ட் பாத்துக்கோங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். ஆமா, இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் காய்ஸ். உள்ளே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். 1500 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி செய்ய போகிறாங்களாம் காய்ஸ் இன்னைக்கு. நாங்கள் அதில் ஒரு டைப். இவ்வளோ பேரும் இன்றைக்கி காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறமா எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே எங்களுக்கு காம்படிட்டராக வர போகிறாங்க. ஸோ இதில் நாங்கள் போட்டி போட்டு ஜெயிப்போமா மாட்டோமா ஸ்ரீ? பார்ட்டிசிபேஷன். ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். பட் ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். காம்படிஷன் இதான் வந்து 1.5 வருஷத்தில் இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காம்படிஷன் கலந்துக்க போகிறோம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு தெரிஞ்ச ஃபீல்டுன்றதுனால நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இதில். சரி ஓகே, ஜாலியாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டேன். அவளுங்களாம் சமைக்க தெரியாது, நான் வரமாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே, இவன் மட்டும்தான் நான் அவங்க கூட சமைக்கிறேன்டி, காய்கறி கட் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கா. ஜாலியாக சமைக்க போகிறோம். நீங்கள் அந்த vlog நீங்கள் ஜாலியாக பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ பிரதர். ஸோ ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. இவங்க டிபார்ட்மெண்ட். ஒரு வாய் தான். ரொம்ப வெந்து போகுது. இன்னும் அடுப்பு எல்லா அடுப்பையும் பற்ற வச்சாங்கன்னா எவ்வளோ வெந்து போகுன்றது தெரியல. இப்போவே ஃபுல்லாக வெந்து போய் நாங்கள் கொண்டை கட்டிட்டோம். அந்த அளவுக்கு வெந்து போகுது.
இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல, அதுக்கே இவ்வளோ வந்து அழகாக இருக்குண்ணா. அழகாக இருக்கு. அங்கே ஃபேன் எல்லாம் வச்சுருக்காங்க, இருந்தாலுமே காற்று வருமானு தெரில. எங்கள் டேபிள் வந்து ரொம்ப லாஸ்ட்டு, அங்கே ஃபேனே இல்லை, சைடில் ஃபேனே இல்லை போல், காற்று வருமானு தெரில. ஓகே, இருந்தாலும் சமைச்சிட்டு நாங்கள் vlog கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து 1126 எங்களுக்கு வந்து அலாட் பண்ணியாச்சு. இந்த இடம் தான் எங்களுக்கு, இந்த கேஸ் தான். எல்லாமே நாங்கள் எடுத்து வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இன்னும் சிக்கன் இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறமா அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், நாங்கள் ஏப்ரன்லாம் போட்டு மாதம் ரெடி ஆகிட்டோம். எங்களுக்கு ஏப்ரன்லாம் போட்டோன்னே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு ஷெஃப் லெவலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டோம். எல்லாருமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோஷ்னா இன்னும் ஜாலியாக இருக்கா? ஏப்ரன் போட்டோன்னே இல்லை ஒரு மாதிரி ஷெஃப் மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல? ரைஸ் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புதினாலாம் உருவ ஆரம்பிச்சாச்சு. இதில் போட்ட பைத்தியக்காட்சி அது போடக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? ஓகே, மாஸ் பண்ணுறோம். தீவிரமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க செஃப் மேடம். சவுண்ட் கேட்குமான்னு தெரில வீடியோவில். நாங்கள் எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டில் இருக்கோம். இப்போ காட்டுறேன். அரிசி கொட்டி வச்சாச்சு, சிக்கன் கழுவி வச்சாச்சு, இங்கே தக்காளிலாம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஆனியன், மின்ட்டு, கொரியாண்டர், சில்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். பட் கேஸ் பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அங்கே ஒரு vlogger, அவர் வந்து ஒரு யூடியூபர், அவங்களும் vlog எடுத்துகிட்டு இருக்காங்க. வெட்டிட்டியா? அவங்க ஸ்டார்ட் சொன்னால் போதுங்க, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுப்பு பற்ற வைக்க தெரில. ஸோ ஒரு அண்ணாவை கூப்பிட்டு பற்ற வச்சு எப்படி நான் நெருப்பு ஒரே பக்கம் தானே வரும். அண்ணா இப்போ நான் எப்படி சமைக்கிறது சொல்லுங்க. நெருப்பு ஒரே பக்கம். தேங்க்ஸ்ண்ணா. வெங்காயம் போட்டாச்சு. போடுங்க, அது எல்லாத்தையும் போட்டுருங்க. சமைச்சு கழிச்சு போயிடுவோம் இல்லையா? ஜூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஜூஸ்னா ஃப்ரூட்டி தான். ஏதோ ஒன்றுங்க, மேங்கோ ஜூஸ் தான். ஆனால் பரவாயில்ல, எங்கள் காலேஜ் எல்லாம் கலந்து தெரியும். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மரியாதை கொடுக்குறாங்க போல. ரொம்ப தீவிரமா இருக்கீங்களா? செஞ்சிடலாம், மாஸ் பண்ணிடலாம், விடுங்க. எவ்வளோ பண்ணியிருப்போம். ஒரே ஒரு கவி மேட்சுக்கு யாரு? ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வெயிலும் அடிக்குது. முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு பாக்ஸ் தான் கேட்டாங்க, மிச்ச பாக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் அடுத்து ஸ்டால் போட்டிருக்காங்க, சரி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். காய்ஸ் நல்லபடியாக காம்படிஷன் முடிஞ்சாச்சு. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஏறி தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து அம்மாவுக்கு தான் கால் பண்ணேன், பிகாஸ் டபா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா. அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் யாருக்கு போச்சு என்னெல்லாம் தெரில காய்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்களானே தெரில, ஏன்னா டேஸ்டிங்க்கு யாருமே வரவில்லை. ஜட்ஜஸ் வந்தால் மாதிரியே தெரில. நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேட்டிங்கே பண்ணேன்னு சொல்லிட்டு சாரிக்கிட்ட போய் கேட்கணும். ஓகே காய்ஸ், இந்த vlog இதோட முடிச்சிக்கலாம். கேட்டா பாய் பாய். அடுத்த vlogல சந்திப்போம்.